கொஞ்ச காலத்திற்கு கதவு திறக்க வேண்டும் என்று கேட்பதற்கு நாம் கொஞ்ச காலம் ஜீவிப்பவரை ஆராதிக்கவில்லை, நித்தியமாய் இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஒரு புதிய இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கவில்லை, இயேசுவின் புதிய குணத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நீர் சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ எத்தனை வருஷம் இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, ஆனா அவரை நீ எவ்வளவு அறிந்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உயர் மலையோ சமவெளியோ நீங்க தான் பாடணும். நல்ல மகிமையின் ஆலயத்துக்கு ஒரு கை தட்டுக்குள்ள அதை கையை தட்டி now பாஸ்டர் ஜான் ஜபராஜ். Amen. நான் ஆக்சுவலா இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்தேன், வந்த இடத்துல எடுத்து விட்டாங்க நம்மளை. ஜஸ்ட் நான் சொன்னேன், அண்ணே we are coming as a family to receive from you, உங்கள் வார்த்தையை கேட்க வரோன்னு சொன்னேன். அவர் டப்புன்னு நம்ம பக்கத்தில் யாரோ திருப்பி விட்டார், தம்பி உடையான் படை கஞ்சான்ட்டார். அண்ணன் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. ஸோ ஆண்டவர் நியமித்ததை, கர்த்தர் தீர்மானம் பண்ணினதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. இந்த நல்ல சபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் இஸ்ரேல் போனப்போ அவர்களுக்காய், அம்மாவுக்காய், பிள்ளைகளுக்காய், தம்பிமார்களுக்காய், இந்த சபையின் மூப்பர்களுக்காய், ஆண்களுக்காய், பெண்களுக்காய், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துதல். ஆமென், ஆமென். ஒரு 2 நிமிஷம் கையை உயர்த்தி, God wants to heal few people in this place. ஆண்டவர் சிலரை சுகமாக்க விரும்புகிறார். கையை உயர்த்தி வைங்க, கையை உயர்த்தி வைங்க. He is not a mechanic to repair. ஏதோ பழுதானதை சரி செய்வதற்கு அவர் சாதாரண ஒரு மெக்கானிக் இல்லை. He is the creator. இல்லாததை புதிதாய் உருவாக்குகிறவர். அடுத்த ஒரு 2 நிமிஷம் இந்த இடத்துல ஒரு ஹீலிங் அனாயிண்டிங் பாய்ந்து ஓடும். I feel that in my spirit right now in Jesus name. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆவியில உணர்கிறேன், ஒரு சுகத்தின் நதியை கர்த்தர் இந்த இடத்துல திறந்து விட போறார். சரீரத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும், குடும்பத்திலும், இப்ப நிகழ்கால சிச்சுவேஷன்ல, சூழ்நிலையில ஒரு சுகம் வேணும் பாஸ்டர். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் உங்க அடுத்த சந்ததிக்கும் சேர்த்து இந்த நதியில் ஸ்நானம் பண்ண விரும்புகிறவர்கள், ஆவிக்குரிய நதியில், இந்த சுகமளிக்கும் நதியில் ஸ்நானம் பண்ண விரும்புகிறவர்கள் மாத்திரம் அந்நிய பாஷை பேசினா போதும். இப்பவே புதிய கிட்னிகள் உருவாகிறது, புதிய லங்ஸ் உருவாகிறது. சத்தம் போதாது, சத்தம் போதாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, 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 விடுதலை. சிலருக்கு முன்பதாக வெகு நாட்களாய் அடைக்கப்பட்ட கதவுகள் இப்போ 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 I have come to open the permanent doors in your life. கொஞ்ச காலத்திற்கு கதவு திறக்க வேண்டும் என்று கேட்பதற்கு நாம் கொஞ்ச காலம் ஜீவிப்பவரை ஆராதிக்கவில்லை, நித்தியமாய் இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஆகையால் அவர் உனக்கு திறக்கிற கதவுகளும் இது போதாது, இது போதாது. நான் இன்னும் கொஞ்சம் சத்தத்தை எதிர்பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் கைத்தட்டை எதிர்பார்த்தேன். அவரை உயர்த்திட உராக்காற்றிலே ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு. எல் ரோய், எல் எலோஹிம், எல் ஷடாய், எகோவா ஈரே, எகோவா ராஃபா, எகோவா ரூவா, அநேக பெயர்கள். பட் ஐ பர்சனலி கால் ஹிம். நான் அவரை தனிப்பட்ட விதத்தில் கூப்பிடுறதுக்கு அவருக்கு ஒரு பெயர் நான் வச்சிருக்கிறேன், சொன்னதை செய்பவர். He is promise keeper. எனக்கு தெரியும், எனக்கு சொன்னதை அவர் டான்னு செஞ்சு முடிப்பார். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு சொன்னதை மட்டும் இல்ல, அதையும் தாண்டி செய்ய அவர் வல்ல. சார், தேவைப்பட்டது 5000 அப்பம் தான். எங்க அப்பா 12 கூட மீது எடுக்க வச்சாரு. உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி தேவை மேபி ஒரு 1 கோடி, 10 கோடி, 20 கோடி. நான் 12 கூட மீதத்தை பேச வந்திருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் சிலருக்கு கவிஞ்சு ஒழுங்குன
நிரம்பி வழிகிறான். சத்தமா ஆக்சுவலா இது ரீப்ளே. பக்கத்துல சொல்லுங்க ரீப்ளே. பக்கத்துல சொல்லுங்க ரீப்ளே. ரீப்ளேனா என்னது? ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை மறுபடியும் போட்டு பாக்குறது. ஆமாவா இல்லையா? 2008 ஒரு 2020 நடந்துச்சு வேர்ல்டு கப். அதுல இந்தியா ஜெயிச்சிச்சு. ஆமாவா இல்லையா? கடைசி ஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபைனல் மேட்ச். கடைசி ஓவர்ல நம்ம தலை தோனி 6 அடிக்கிறாப்ல. இப்போ என்னன்னா 19வது ஓவர் வரைக்கும் இந்தியா ஜெயிக்குன்ற நம்பிக்கை எவனுக்குமே இல்லை. ஆனா 20வது ஓவர்ல அவர் அடிச்சு ஜெயிக்க வச்சிட்டார். அதே போட்டியை நான் நேத்து பாக்குறேன். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இன்னைக்கு பாக்குறோம். ரிசல்ட் முதல்லயே தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் சார். 20வது ஓவர்ல என் தலை இறங்கி ஒரு 6 அடிக்கும். நான் சொல்ற தலை சபைக்கு தலை. இப்ப மறுபடியும் இந்த மேட்சை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவர்ல இறங்கி ஆஸ்திரேலியா கேப்டன் ஒரு 6 அடிக்கிறான். நீங்க அவனு பயப்படக்கூடாது, மிச்சர் சாப்பிடணும். இது லைவ் மேட்சா ரீப்ளேயா? இதுல யார் ஜெயிச்சா? அப்ப மறுபடியும் ரீப்ளேல பார்த்தாலும் யார் தான் ஜெயிப்பா? 2000 வருஷத்துக்கு முன்னாலும் அவர் ஏற்கனவே எனக்காக ஜெயி. இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவன் இறங்கி 6 அடிச்சோம். நம்ம ஆட்கள் கவலைப்படாத, ரிசல்ட் ஏற்கனவே தெரியும். 6 அவன் ஃபர்ஸ்ட் அடிக்கலாம். ஆனா தேவையான 6 தேவையான ஓவர்ல சிலர் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து பயந்துருக்கீங்க. உங்களுக்கு நான் ரிசல்ட்டை சொல்றேன். உங்கள் வியாதியையும் உங்கள் நோய்களையும் அவருடைய தழும்புகள் கையை உயர்த்தி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. அழகா பாடுறீங்களே. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. கையை உயர்த்தி நீர் சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. 2 கையை உயர்த்திடுமே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. கைதட்டி ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. வார்த்தையை நிறைவேற்றும். தலைக்கு மேல கைதட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் உம்மை என்று யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. கையை அசைச்சு சொல்லு. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சூப்பரா கை தட்டி ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும். சத்தம் போத சத்தம். ஆராதனை சொன்ன சொல்லை ஆராதனை 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 வார்த்தையை நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன்னு சொன்னாரா? ஹலோ, சொன்னாரா இல்லைங்களாங்க? சொன்னாரா இல்லையா? நான் என்ன கற்பனை பண்ணேன்? நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்றீர். அப்புறம் நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வரும். ரெடியா? பக்கத்துல சொல்லுங்க. வாய்க்காலா வருவார். எப்படி வருவாரு? காவேரியை திறந்து விட்டா தமிழ்நாட்டுல எல்லா விவசாயிகளுக்கும் சந்தோஷம்.
ஹலோ, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றேன். ஒரு ஆதாமுக்கு 4 நதி, உனக்கு ஒரு நதி கிடையாது. பாருங்க, வாய்க்காலாய் வருபவரே, கை இப்படி வைங்க, நல்லா வாங்க. வாய்க்காலாய் வருபவர், நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன். Once more, நான் வறண்டிடும் அறிகுறி. கொஞ்சம் கையை தலைக்கு மேல தட்டி ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும். கொஞ்சம் குதிச்சு வார்த்தையை நிறைவேற்றும். கொஞ்சம் சுத்திக்குமா, ஆராதனை. சொன்ன சொல்லை கொண்டாடுங்க. ஆராதனை, வார்த்தையை நிறைவே இயேசுவே. ஜனங்களின் ஆரவாரம் எங்கே எழும்பி எந்த எரிகோ அவர்களுக்கு முன்பதாக உடைகிறதோ, அந்த எரிகோவிலிருந்து ஒரு சின்ன, இன்னைக்கு சிலருக்கு முன்னால உடைகிற எரிகோக்களை நீங்க தேடி பார்த்தால், நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன், நான் வறண்டிடும் அறிகுறி அந்த பக்கத்துல காணுவேன். தலைக்கு மேல பறக்க விடணும். ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும். கொண்டாடுங்க. ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். கொஞ்சம் தலைக்கு மேல உயர்த்தி சொன்ன சொல்லை. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். சொன்னதை செய்யும் அளவும் அவர்கிட்ட சொல்லுங்க, கைவிட மாட்டேன். சொல்லுங்க, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி கோவைக்கு தலையாக்கி மேல தள்ளி. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். நல்ல கைதன், நல்லா சொன்ன சொல்லை இயேசுவுக்கே, வார்த்தையை நிறைவே இயேசுவு. தலைக்கு மேல 2 கைகளை தட்டி ஆமென். கைகளை உயர்த்தி, நீர் இல்லாமல் நான், நீர் சொல்லாமல் உயர்வு. ஒத்துக்கிறீங்களா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஒரு மனுஷனை உயர்த்துறது, கீழே கொண்டு போறது அவர் கையில தான் இருக்கு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பால ஒருத்தனை உயர்த்தவும் முடியாது, ஒருத்தனை கீழே கொண்டு போக முடியாது. பிசாசால ஒருத்தனை உயர்த்தவும் முடியாது, ஒருத்தனை கீழே கொண்டு போக முடியாது. ஆண்டவர் தீர்மானம் பண்ணிதான் நடக்கும். நீர் இல்லாமல் நான், நீர் சொல்ல உயர்வு. சொல்லுங்க, நீர். அது ஒரு லவ் சாங். நான், நீங்க சொல்லாம நீர் சொல்ல உயர்வு. ஏன் தெரியுமா? உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. Come on. உங்க எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் தான் எனது. கையை உயர்த்தி, நீர் இல்லாமல் நீ. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான், நீர் சொல்லாமல் நீர் உயர்வு.
பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும். கையை உயர்த்தி சொல்லுங்க உங்க. அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ உங்க God's presence is here. தேவ பிரசன்னம் உங்க. ஓ உங்க எனது கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் உங்க பிரசன்னம். பைபிள் காலேஜ் சர்டிபிகேட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ, பைபிள் காலேஜ் சர்டிபிகேட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. படிக்கிறது நல்லதுதான், சிலதை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் ஒன்று சொல்றேன், அவர் பிரசன்னம் இல்லாமல் எந்த சர்டிபிகேட்டுக்கும் வேல்யூ கிடையாது. மோசே சொன்னா உங்க பிரச்சனை எனக்கு முன்னால போட்டும். அந்த பிரேயரை இப்ப நம்ம பண்ணவே முடியாது. அவர் சொல்ல நான் உனக்கு உள்ள இருக்கின்றார். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன், எனக்கு முன்னால ஒரு வண்டி போய் அந்த வண்டி ஃபுல்லா பெட்ரோல் இருந்து அங்க இருந்து ஒரு டியூபை வாங்கி என் இன்ஜின்ல கனெக்ட் பண்ணது பழைய ஏற்பாடு. இப்ப என் வண்டியிலே இன்ஜின் இருக்கு சார், என் வண்டியிலேயே டேங்க் இருக்கு. இல்ல என்ன அற்புதம்னா அந்த டேங்க் ஆட்டோமேட்டிக்கா ரீஃபில் ஆயிட்டு இனிமேல் உன் வண்டி ஒரு பொழுதும் பாஸ் ஆகாது, ஸ்டாப் ஆகாது. வேகம் குறைந்த சில குடும்பத்துல ஆசீர்வாதத்தின் வேகத்தை இப்ப கர்த்தர் அதிகரிக்க. இப்ப நான் சொல்றது ப்ரொஃபெட்டிக்கா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். சிலர் மனவேதனோட நிக்கிறீங்க, ஆண்டவரே நான் எல்லாம் விசுவாசிக்கிறேன், ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரியுது. I have come to cancel all those delays tonight. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தாமதங்களையும் இப்ப இயேசுவின் நாமத்தினால இத புரிஞ்சவங்க மட்டும் நல்ல எனக்கு கை தட்டாடா. அவருக்கு I cancel all the delays in your ministry. கையை தட்டி சொல்லுங்க, இனிமேல் என் வாழ்க்கையில டிலே கிடையாது, தாமதங்கள் இல்ல. என் குடும்பத்துல தாமதங்கள் இல்ல, என் ஊழிய வளர்ச்சியில தாமதங்கள் இல்ல, என் கிருபை வரங்கள்ல தாமதங்கள் இல்ல, என் உயர்வுல தாமதம் இல்ல, என் எழுப்புதல்ல தாமதம் இல்ல, என் செல்வத்துல தாமதம் இல்ல, என் பிசினஸ்ல டிலே இல்ல, என் பிள்ளைகள் படிப்புல டிலே இல்ல, வெளிநாட்டு வீசால டிலே இல்ல. கையை தலைக்கு மேல தட்டி நிரூபிப்பதுங்க. பவுல் அதிக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். திருஷ்டாந்தப்படுத்துறதுனா ப்ரூவ் பண்றது. Oh, let me prophesy that word over you today. அவர்தான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற சபைகள். சபை கோயம்புத்தூர்ல அவர்தான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற. சுகத்தை பிரசங்கம் பண்ணுவதில்லை, சுகத்தை செய்து காண்பி. போதாது போதாது, come on. ஷகலவரகதலே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவோம் என்று பிரசங்கம் அல்ல, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஊழியங்கள். நான் நேத்து சொன்னேன், ஒரு கான்சர்ட்ல சொன்னேன், சிலருக்கு இயேசு ஸ்நாக்ஸ், சிலருக்கு இயேசு பிரேக்ஃபாஸ்ட், சிலருக்கு இயேசு கிறிஸ்து வந்து லஞ்ச், சிலருக்கு இயேசு வந்து டின்னர். பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சாலும் லஞ்சை சமாளிச்சிடலாம் சார், அடிச்சிடலாம். இல்லை லஞ்சை நல்லா வெயிட்டாக அடிச்சு சில ஆட்கள் அப்படியே கொரட்டை போட்டு தூங்கிடுவான். பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் இல்லையா டின்னரை வெயிட்டாக காமிச்சிடலாம். சிலருக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி, கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு.
ஆனா ஒரு சிலருக்கு இயேசு கிறிஸ்து லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. சிலருக்கு இயேசு மூச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம இருந்துருவேன், லஞ்ச் கூட இல்லாம இருந்துருவேன், டின்னர் இல்லாம கூட தூங்கிடுவேன். ஆனா மூச்சு இல்லாம ஓடணும். அவர் எனக்கு உங்க பிரசன்னம்தான் எனக்கு, உங்க எனது உங்க உங்க கையை உயர்த்தி உங்க பிரசன்னம் தான், உங்க பிரசன்னம் தான் எனக்கு உங்கவர். உங்க நீங்க சொல்றது அவர் அழகா கேட்டுட்டு இருக்கிறார். சொல்லுங்க, உங்க எனக்கு உங்க நான் வந்தோன்னு கேட்டேன், வயிற்றுல புண்ணோட எரிச்சலோட இருக்கிற யாரா இருக்கிறீங்களா? வயிற்றுல புண்ணோட. lift it up, lift it up. thank you. வேற இந்த பிரச்சனை உள்ளவங்க மட்டும் 2 கையை வைத்திருங்க. 5 தடவை இயேசுன்னு மட்டும் சத்தமா சொல்ல போறீங்க. கையை உயர்த்தி இயேசு, நல்ல சத்தமா சொல்லுங்க இயேசு. அந்த வியாதி உள்ளவங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க இயேசு. one more time, இயேசு இயேசு. கையை தட்டி அவருக்கு உயர் மலையோ சமவெளியோ நீங்க தான் பாடணும். உயர் மலையோ சமவெளி இரண்டிலும் His healing presence here. எந்த நிலையிலும் முழு மனதோடு அப்படி ஏக்கத்தோட பாடணுமே, கொஞ்சம் லவ்வோட. கடைசி ஒரு முறை, உயர் மலையோ சம இரண்டிலும் நீரே. உயர் மலையோ உயர் சமவெளியோ சம இரண்டிலும் நீரே. எந்த நிலையிலும் சத்தமா, எந்த நிலையிலும் இயேசுவை. மேல இருக்கிறவங்க பின்னால நிக்கிறவங்க எல்லாரும் எந்த நிலையிலும். That's a real commitment, I tell you. கர்த்தருடைய சத்தத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள், மனித சத்தத்தை 2ஆம் இடத்தில் வைத்துவிட்டு கர்த்தர் சத்தத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள், தேவன் இந்த உலகம் அறியாத குணத்தை, தேவனுடைய குணத்தை அறிந்து கொள்வார்கள். பரலோகத்துக்கு போன பிறகு அவர்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார்கள். நான் கேட்டேன், பரலோகத்தில் போய் எதுக்கு அழுகிறாயான்றது? ஏன்னா